அன்பார்ந்தவர்களே, கார்மேல் அன்னை விழா எப்படி உதயமானது என்று உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் சொல்லுகிறேன். 11ஆம் நூற்றாண்டிலே பாலஸ்தீன நாட்டிலே, இப்போது இஸ்ரேல் கையில் இருக்குன்னு நினைக்கிறேன், கார்மேல் மலை என்று ஒன்று இருக்கிறது. பாலஸ்தீன நாட்டிலே நீங்க எத்தனை பேர் போயிருக்கீங்க? பாலஸ்தீன நாடு கை தூக்குங்க பார்க்கலாம். அவ்வளவுதானா? ரொம்ப கம்மியா போயிருக்கிறீங்க. பாலஸ்தீன கார்மேல் மலை மிக பிரசித்தி பெற்றது. பழைய ஏற்பாட்டிலே அரசர்கள் நூல் முதல் நூல் 17-18 அதிகாரங்களிலே எலியா அந்த கார்மேல் மலையில்தான் உண்மையான கடவுள் யாவே என்று நிரூபித்தார். பலகாம் அல்ல, யாவேதான் உண்மையான கடவுள் என்று புதுமை செய்து நிரூபித்தார். ஆகவே அந்த மலையில் 11ஆம் நூற்றாண்டிலே சில முனிவர்கள், கத்தோலிக்க முனிவர்கள் ஒன்றாக கூடி அங்கு தியானம் செய்தார்கள். வெகு நாட்கள் தியானம் செய்தார்கள். தியானம் செய்து தங்களையே அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் அந்த மலையிலே. ஆகவேதான் கார்மேல் சபை உதயமானது. தங்களையே கார்மேல் மலையில் மரியாளுக்கு ஒப்பு கொடுத்ததினால் தியானம் செய்வோம், அன்னையே உம்மை போல தியானம் செய்வோம் என்று அவர்கள் தங்களையே ஒப்பு கொடுத்தார்கள். பிறகு 13ஆம் நூற்றாண்டிலே கார்மேல் சபை இங்கிலாந்து நாட்டுக்கு சென்றது. அங்கு புனித சைமன் ஸ்டாக், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. புனித சைமன் ஸ்டாக் என்ற புனிதர், அவருக்கு அன்னை தோன்றி உத்திரியத்தை வெளிப்படுத்தினார். ஆகவே பலர் அந்த நாள் முதல் உத்திரியத்தை அணிந்து கொள்கிறார். எத்தனை பேர் உத்திரியம் போட்டிருக்காங்க? கை தூக்குங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அந்த உத்திரியத்தை போட்டால் அன்னை மரியா சொன்னால், இறுதி நாளில் பாதுகாக்கப்படுவீர்கள், நீங்கள் நரகத்துக்கு செல்லாதபடி புண்ணிய வாழ்வு வாழ கார்மேல் அன்னை உங்களை பாதுகாப்பாள், வழி நடத்துவாள் என்று சைமன் ஸ்டாக்குக்கு கார்மேல் அன்னை உறுதி கூறினார். அன்பார்ந்தவர்களே, நமது அன்னை மரியாவை பார்க்கும் போது 2 இறைவார்த்தை படிக்க தேவையில்லை. நீங்க பாருங்க, உங்க பைபிள் வச்சிருக்கிறவங்க, ரெண்டுமே லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம். லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் 19. 2:19. முன்னாடி இருக்கவங்க சத்தமா படிக்க பார்க்கலாம். 2:19. ஓகே. மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்தாள். எந்த நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா, இயேசு மாட்டுக்கொடிலில் பிறந்திருக்கிறார், இளையர்கள் வந்து அவரை ஆராதிக்கிறார்கள். அப்ப மரியாளுக்கு இது விசித்திரமா இருக்கு, வியப்பா இருக்கு. குழந்தை இறை மகன்றாங்க, மாட்டு தொழுவத்திலே பிறகுறார், இடையர்கள் வந்து அவரை ஆராதிக்கிறார்கள் என்று இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தன் இதயத்தில் நிறுத்தி சிந்தித்து கொண்டே இருந்தாள். அதாவது மரியா ஆழ்ந்த ஜெபத்தில் ஈடுபட்டாள். அடுத்தது 2:51 படிங்க. 2:51. போதும். நீ மட்டும் படிமா, சத்தமா போதும்.
போதும். அவருடைய தாய் நடந்ததையெல்லாம் தம் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து வந்தாள். என்ன நடந்தது? இயேசு ஆலயத்திலே காணாமற் போனார். 3ஆம் நாள் கண்டுபிடிக்கப்பட்டார். பின்பு அவர்களோடு வந்து, பெற்றோரோடு வந்து கீழ்ப்படிந்திருந்தார். ஆகவே ஆலயத்தில் நடந்தது, இயேசு காணாமல் போனது, இயேசு என் தந்தையின் அலுவலம் உனக்கு தெரியாதா, நான் அலுவலத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாதா என்று கேள்வி கேட்டது, இதெல்லாம் மரியாளுக்கு பெருத்த வியப்பை கொடுத்தது. ஆகவே அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, மரியாளுடைய பல படங்களை பார்த்தீர்கள் அல்லது சிற்பங்களை பார்த்தீர்கள் என்றால் தலை வணங்கி ஜெபித்து கொண்டே இருப்பாள். ஜெபித்து கொண்டிருக்கிற ஆழ்ந்த ஞானத்தில் இருக்கின்ற அன்னை மரியா. ஆகவேதான் கார்மேல் சபை பெரிய பெரிய புனிதர்களை நமக்கு திரு அவைக்கு கொடுத்திருக்கிறது. புனித சிறுவை அருளப்பர், புனித அவிலா திரேசம்மா, புனித குழந்தை திரேசம்மாள், பெரிய பெரிய புனிதர்கள், மறை வல்லுநர்கள், இவர்களெல்லாம் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டவர்கள். குறிப்பாக திருச்சிலுவை யோவானும் 2வது அவிலா திரேசம்மாளும் பல ஞான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் அதை வாசிக்கிறார்கள். ஸ்பிரிச்சுவல் கிளாசிக்ஸ், எந்த தலைமுறையாலும் அழிக்க முடியாத ஞான நூல்கள். அதே மாதிரி குழந்தை இயேசுவின் திரேசா ஒரு ஆன்மாவின் வரலாறு என்பதை எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த மூவரும் கார்மேல் சபை முழுவதும் ஆழ்ந்த தியானத்தில், ஆழ்ந்த தியானத்தின் முக்கியத்துவத்தை இந்த நவீன உலகிற்கு வலியுறுத்துகிறார்கள். இந்த நவீன உலகம் குறிப்பாக நகர்ப்புறங்களில் இங்கும் அங்கும் ஓடுவது, ஒரு இடத்தில் நிற்க மாட்டாங்க. இதை செய்யணும், அதை செய்யணும், இங்க போகணும், அங்க போகணும், இங்க போகணும், அங்க போகணும். சீஸ்லெஸ் ஆக்டிவிட்டி, தொடர்ச்சியான, எப்போதும் ஏதாவது செய்து கொண்டே இருப்பது. அமைதியாக அமர்ந்து ஆண்டவர் முன் அமர்ந்து ஜெபிக்க நேரமில்லை. இதனால் தான் நவீன நோய்கள் அதிகம். நவீன நோய்கள் என்ன? சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, ஹார்ட் அட்டாக், இருதய துடிப்பு, இதெல்லாம் நவீன நோய்கள். காரணம், நவீன மனிதனுக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து ஜெபிக்க நேரம். அமர்ந்து ஜெபிப்பது கடினமாக இருக்கு. அந்த நேரத்தில் வேற ஏதாவது வேலை செஞ்சிடலாமே, இல்ல செல்ல பார்த்திடலாமே. செல்ல வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்குது, என்ன நிகழ்ச்சி சொல்றாங்க, என்ன செய்தி சொல்றாங்க, இதேதான். ஆனால் அன்னை மரியா, கார்மேல் அன்னை, கார்மேல் சபை புனிதர்கள் நமக்கு உணர்த்துவது அமைதியாக இருக்கு. Be still and know that I am God. திருப்பாடல் 46:10. அமைதியா இருந்து நான் கடவுள் என்று தெரிந்து கொள். அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தியில ஒரு பகுதி இருக்கு, படிக்க தேவையில்லை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை. இயேசு மாத்தா மரியா வீட்டுக்கு போறார். இயேசு மாத்தா மரியா வீட்டுக்கு. அப்ப மரியா அன்போடு பாசத்தோடு அவரை வரவேற்கிறார். அதுக்கப்புறம் சமையல் செய்யணும். குழம்பு ஆயிடுச்சா, காய்கறி ஆயிடுச்சா, அப்பளம் ஆயிடுச்சா, இது ஓடி 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 வேலை செய்யறார். வேலை செஞ்சு களைச்சு போய் ஆண்டவரிடம் வந்து, பாருங்க ஆண்டவரே, நான் இப்படி ஓடி ஆடி வேலை செய்யறேன், என் சகோதரி மேரிய பாருங்க, உங்க பக்கத்திலேயே உங்க காலடியில் அமர்ந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார், எந்த வேலையும் செய்யல. ஆண்டவர் என்ன சொன்னார் உங்கள் அனைவருக்கும் தெரியும். மார்த்தா மார்த்தா, நீ பல வேளைகளில் நீ சஞ்சலம் அடைகிறாய், ஒன்றே ஒன்றுதான் தேவை. மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள். மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் விருந்தோம்பல் கூடாதா என்று கேட்கக்கூடாது. விருந்தோம்பல் தேவை.
வேலை செய்ய வேண்டும். சமையல் செய்யலனா சாப்பாடு வராது. சமையல் செய்ய எல்லாம் செய்யணும். ஆனா அதே நேரத்தில் மிக சிறந்த பணி, மிக சிறந்தமான ஒரு நேரம் மௌன நேரம். மௌன நேரம். ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பது. மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். ஆகவே இதைதான் ஆண்டவர் கார்மேல் அன்னை வழியாக நமக்கு உணர்த்துகிறார். இன்றைய தொடக்க ஜெபத்தை நீங்க கவனிச்சீங்களா தெரியல. கார்மேல் மலையில் மரியாவை கண்டது போல் இயேசு என்னும் மலையை நாங்கள் காண வேண்டும். இயேசு என்ற மலை, கார்மேல் அன்னை மலை ஏறி இயேசு என்ற மலை நாம் அடைய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆங்கில அறிஞர் கூறுகிறார், இந்தியாவிலே ஒரே ஒரு கிறிஸ்துவர் தான் இதுவரை வாழ்ந்திருக்கிறார். இந்தியாவிலே ஒரே ஒரு கிறிஸ்துவர் தான் வாழ்ந்திருக்கிறார். அவர் திருமுழுக்கு பெறாதவர். யாரது? மகாத்மா காந்தி. இந்தியாவிலே ஒரே ஒரு கிறிஸ்துவர் தான் வாழ்ந்திருக்கிறார். அவர் திருமுழுக்கு பெறாதவர். அவர் எப்படின்னா தென்னாப்பிரிக்காவுக்கு அவர் பிழைக்க சென்றார். ஏதோ அவர் வழக்கறிஞர் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று பிழைப்பதற்காக வேலை தேடி போனார். ஆனால் அங்கு கடவுளை தேட ஆரம்பித்தார். குறிப்பாக தென்னாப்பிரிக்காவிலே ஒரு முறை ஒரு மடத்துக்கு சென்றார். ஆங்கிலத்திலே டிராப்பிஸ்ட் மானஸ்ட்ரி. டிராப்பிஸ்ட் மானஸ்ட்ரி, டிராப்பிஸ்ட் சபையை சார்ந்த முனிவர்கள். அப்போ காந்தி அவர் ஒரு இளைஞர், 30-32 வயசு தான். அவர் அங்கிருந்த முனிவர்களை கேட்டாங்க, நீங்க ஒரு நாள் பொழுதுல 10 மணி நேரம் மௌனமா இருப்பீங்களாமே, ஒரு நாள் பொழுதுல 10 மணி நேரம் மௌனமா இருப்பீங்களே, எதற்காக? ஏதாவது வேலை செய்யலாமே, 10 மணி நேரம் எதுக்கு மௌனமா இருக்கிறீங்க? அப்ப அந்த முனிவர்களின் தலைவர் சொன்னாராம், காந்தி பாருங்க, நாம் மனிதர்கள், நாம் மௌனமாக இருந்து தியானிக்காவிட்டால் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவோம், தேவையற்ற செயல்களை செய்வோம். தேவையற்ற வார்த்தைகளை பேசுவோம், தேவையற்ற செயல்களையும் செய்வோம் என்று அவர் சொன்னார். அந்த பாடத்தை காந்தி கற்றுக்கொண்டார். அது முதல் தினந்தோறும் தியானத்தில் ஈடுபட்டார். இந்தியா வந்த பிறகு அவர் சாகும்போது வயது 78. கடைசி 20 ஆண்டுகள் 58 வயது முதல் அவர் அதிகமாக மக்கள் அவரை தேடினார்கள். எப்ப பார்த்தாலும் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போனோம். நிறைய பேர் அவரை, பெரிய பெரிய ஆட்கள், நாட்டு தலைவர்கள் எல்லாம் அவரை பார்க்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தவறாமல் மௌன விரதம். மௌன விரதம். யார் வந்தாலும் சரி, இங்கிலாந்து நாட்டு பிரதமர் வந்தாலும் சரி, பெரிய பெரிய புள்ளிகள் வந்தாலும் சரி, மௌனம். கூடி போனால் முக்கியமான ஏதாவது சீட்டில் எழுதி கொடுப்பார், திங்கட்கிழமை பூராக மௌன விரதம். அவர் எவ்வளவு வேலை இருந்தது. நாட்டு தலைவர், தேசப்பிதா, எத்தனை மக்களை சந்திக்க வேண்டும், எவ்வளவு வேலை இருந்தது. இருந்தாலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மௌனம் வரும். அன்பார்ந்தவர்களே, அந்த டிராப்பிஸ்ட் மடத்திலே அந்த தலைவர் சொன்ன வார்த்தைகள், நாம் மௌனமாக இல்லை என்றால் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவோம், தேவையற்ற செயல்களில் இறங்குவோம். நம் மத்தியிலே சண்டை வர்றதுக்கு என்ன காரணம்? நம் மத்தியிலே மனப்புண்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு ஏன் காரணம்? தேவையற்ற வார்த்தைகளை பேசுகிறோம், தேவையற்ற வேலைகளை செய்கிறோம், கடவுளுக்கு ஏற்ற வேலையை செய்வதில்லை. இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் கேட்டார், யார் என் தாய், யார் என் சகோதரர்? கேட்டுவிட்டு, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே
என் தாய், என் சகோதர சகோதரி, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் மௌனம் தேவை. நீங்கள் கேட்கலாம், நீங்களாம் பரவாயில்ல, சாமியாருங்க, பிஷப்ஸ், சிஸ்டர்ஸ், உங்களுக்கு எல்லாம் நேரம் இருக்குது. எங்களுக்கு எங்க நேரம்? காலையிலேருந்து படுக்கிற வரைக்கும் ஒரே வேலை, எங்களுக்கு எங்க நேரம்? அன்பார்ந்தவர்களே, where there is a will, there is a way. நமக்கு உண்மையாகவே கொள்கை பிடிப்பு இருந்தால் நேரத்தை கண்டுபிடிப்போம். சில வீடுகள், கத்தோலிக்க வீடுகளில் பார்த்திருக்கிறேன், ஜெப அறை வைத்திருக்கிறார்கள். ஜெப அறை அல்லது அட்லீஸ்ட் ஜெப பீடம் வைத்திருக்கிறார்கள். குடும்பமாகவோ தனியாகவோ அங்கு ஜெபம் செய்ய ஏதுவாக இருக்கும். ஆகவே நாமும் ஆழ்ந்த தியானத்தில், துறவிகளோ இல்லறவாசிகளோ ஆழ்ந்த தியானம் அவசியம். இதைதான் கார்மேல் அன்னை பாடமாக நமக்கு கொடுக்கிறாள். அல்லாவிட்டால் நாம் நோய் வாய்ப்பட பல வாய்ப்புகள், தேவையற்ற நோய்களை நாம் வரவழைத்துக் கொள்வோம். ஆகவே கார்மல் அன்னைக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்போம். கார்மல் அன்னையே, நீ ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டாய், அந்த அருளை எனக்கும் தார், என் குடும்பத்தாருக்கும் தார். நாங்களும் ஒரு நாள் பொழுதிலே சிறிது நேரமாவது ஆழ்ந்த தியானத்தை, இறை வார்த்தையை வாசித்து ஆழ்ந்த தியானத்திற்கு நாங்கள் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்ற அருளை தாரும் என்று வேண்டுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.